நம்மளோட ஆன்மீக பக்தர்களுக்கு எல்லாம் வணக்கம். கேள்வி என்ன அப்படின்னா, சந்நியாசம்னா என்ன? சந்நியாசின்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் சந்நியாசம்ன்றது எப்படி எடுக்கணும்? அதற்குரிய வழிமுறைகள் என்ன? அவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதை பற்றிய ஒரு சின்ன வர்ணனை என்னன்ற கேள்வி. சந்நியாசம்ன்றது என்ன அப்படின்னா, வெறும் ஒரு காவி உடை அணிந்தால் சன்னியாசியாக ஆகிட முடியாது. காவி உடை அணிந்தவர் மட்டுமே சன்னியாசி அப்படின்னா, யார் வேணா இன்னைக்கு போய் கடையில் போய் காவி உடை அணிந்து சன்னியாசியாக மாறிக்கொள்ளலாம். அல்லது பெயரளவில் சன்னியாசின்ற பெயர் வைத்துக் கொள்வது, மகாராஜான்னு பெயர் வைத்துக் கொள்வது, சுவாமிஜின்னு பெயர் வைத்துக் கொள்வது, இதனால் ஒருத்தர் சன்னியாசம் ஆயிட முடியாது. அப்ப சன்னியாசினா என்ன? உண்மையான சன்னியாசம்ன்றது என்ன? உண்மையான சன்னியாசம்ன்றது என்ன அப்படின்னா, அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அநாசித்ய கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்துவா. அநாசித்ய கர்ம பலம் காரியம் கர்ம கரோத்துவா. அது மூன்றாவது வரி என்ன? ச சந்நியாசீச்ச யோகீச்ச. அவன்தான் சந்நியாசி, அவன்தான் யோகி. என்ன பண்ணணும் அவன்? அநாசித்ய கர்மபலம். கர்மபலம்னா ஏதாவது ஒரு செயலை செய்யணும். அது சன்னியாசியா இருந்தாலும் சரி, நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் சரி. அப்ப ஏதாவது செயலை செய்யறோம். அந்த செயல்ல என்ன இருக்கணும்? அநாசித்ய. அநாசித்யனா அதுல எந்த விதமான பிணைப்பு இருக்கக்கூடாது. அதுல இருந்து எனக்கு ஏதாவது கர்மபல தியாகம், அநாசித்ய கர்மபல தியாகம், அதுல இருந்து வரக்கூடிய என்ன வினையும் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறோம், 30ஆம் தேதி சம்பளம் வேண்டும்ன்ற காரணத்துக்காக தானே வேலைக்கு போறோம். இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம், எதற்காக கட்டுறோம்? நான் ஆடம்பரமாக தினமும் வாழ வேண்டும்ன்றதான் கட்டுறோம். நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்யறேன், எனக்கு என்ன பலன் திருப்பி கிடைக்கும்ன்ற விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்தை பண்றோம். அப்ப சன்னியாசிடம் எப்படி இருக்கணும்? அநாசித்ய கர்மபலம் காரியம் கர்ம கரோத்துவா. எந்த காரியத்தை செய்தாலும் இதுல எனக்கு எந்த விதமான பலமும் தேவையில்லை அப்படின்ற மனோபாவத்தை வளர்த்துக் கொள்வன் தான் முதல் சன்னியாசின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் அது. அப்ப என்ன சொல்றார்? நீ முதல்ல உன்னுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள். அதுதான் சன்னியாசத்துக்கான முதல் வழி, முதல் பாதை. வெறும் வெளிப்புறமாக ஆடை அணிவதோ, பெயர் வைப்பதோ, மடாதிபதி ஆகுவதோ, நான் தான் சன்னியாசின்னு டிவியில பேசுவதனால் ஒருத்தர் சன்னியாசி ஆக முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல அவன் அவனுடைய சுபாவத்தை, மனோபாவத்தை வளர்த்துக் கொள்ளணும். எப்படி? எந்த விதமான அநாசித்ய, எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல், எந்த விதமான காரியத்தில் எனக்கு எந்த விதமான பலனும் தேவையில்லை அப்படின்னு எப்பொழுது நினைக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சந்நியாசம்ன்ற பாவத்துக்கு வருகின்றான். ச சந்நியாசிச்ச யோகிச்ச. அவனை நீ யோகி என்றும் அழைக்கலாம், சன்னியாசி என்றும் அழைக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். என்ன 6வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்துல யம் சந்நியாசிம் இதி பிராகுர் யோகம் இதி பாண்டவா. பாண்டவா, யார் ஒருத்தனை சந்நியாசம் இதி பிராகுர், ஒருத்தனை சந்நியாசி அப்படின்னு அழைக்கணும். பிராகுர்னா அழைக்கணும். அப்படின்னா எப்படி அழைக்கணும்? அவன் யோகத்தில் ஈடுபட்டிருக்கணும். யோகம்னா என்ன? யோகா செய்யணுமா? யோகாசனம் செய்யணுமா? அல்ல யோகின்னு பெரிய நாள் யோகாசனம் மாஸ்டர் ஆயிடலாமா? இல்ல. யோகம்ன்ற வார்த்தையே இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. யோகம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பகவானிடம் தொடர்பு கொள்ள வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு யோகாசனம் செய்யறவர்கள் யோகா யோகான்னு சொல்லிக் கொண்டிருக்கோமே, யோகானா என்ன? பகவானிடம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதுதான் யோகா வார்த்தைக்குரிய அர்த்தம். சமஸ்கிருதத்துல யோகா வார்த்தை என்ன அர்த்தம்? பகவானிடம் தொடர்பு. தொடர்பு என்ன தொடர்பு? பகவானிடம் தொடர்பு. அப்ப சந்நியாசி இதி பிராகுர் யோகம் இது பாண்டவா. யோகம் யார் ஒருத்தர் இருக்கானோ, அந்த யோகத்துல யார் ஈடுபட்டு இருக்கானோ அவனுக்கு பேர் தான் சன்னியாசி. அவனுடைய சுபாவம் எப்படி, அவன் எப்படி வாழ வேண்டும், அதான் நீ கேள்வியை கேட்டீங்க. அவன் எப்படி சுபாவமா இருக்கணும், அதையும் அதே ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நகி அசன்யாசித சங்கல்போ. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நகி அசன்யாசித சங்கல்போ. அசன்யாசித்தம்னா யார் ஒருத்தனுக்கு சங்கல்பம் இல்லை, யோகத்துல ஈடுபடணும்னு சங்கல்பம் இல்லையோ அவன் சன்னியாசி இல்லை. ரொம்ப எளிமையான டெஃபினிஷன். 2 டெஃபினிஷன் தான். ஒன்று, உங்களுக்கு முதல்ல பாவத்தை வளர்த்துக்கணும். என்ன பாவம்? எனக்கு எந்த விதமான கர்ம பலத்தினுடைய பலன்கள் எனக்கு தேவையில்லை. நான் செயலை செய்கின்றேன், அந்த செயலுக்குரிய பலன் எனக்கு தேவையில்லை. அந்த செயல் தேவையில்லை அப்படின்னா யாருக்கு அந்த பலனை கொடுக்க போறேன்? அடுத்த கேள்வி வரும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ்ல தண்ணி எனக்கு தேவையில்லைன்னு தண்ணி எடுத்து வெளில கொட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல வேற ஏதாவது ஃபில் பண்ணணும். அப்ப எதை ஃபில் பண்ணுவோம்? பாலை ஃபில் பண்றோம். அந்த பால் தான் என்ன? அதுதான் பகவான். அப்ப இந்த ஆத்மாவுடைய வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது செயல் செய்து கொண்டே தான் இருக்கும். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றார், இது நாகி கஷணம் சமன் அபி ஜாத்து கிருஷ்ணத்தி ந காஜுச்சித். ஒரு க்ஷணம் கூட இந்த இதுவால சும்மா இருக்கவே முடியாது.
ஏதாவது செயலை செய்து கொண்டே தான் இருக்கும் இந்த ஆத்மா. ஆத்மாவினுடைய நிலையே செயலை செய்து கொண்டிருப்பதுதான். அப்ப எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும், அந்த செயலுடைய கர்ம பலனை அனுபவிக்க கூடாது, அந்த கர்ம பலனை யாருக்கு கொடுக்கணும், இதை புரிந்து கொண்டால் சன்னியாசி. ரொம்ப எளிமை. அதைத்தான் நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா, அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபாச்சாரியர் சொல்லுவார், டவுட் டெய்லிங் யுவர் ஆக்ஷன் சொல்லுவார் இங்கிலீஷ்ல. டவுட் டெய்லிங் யுவர் ஆக்ஷன்னா என்ன? நாம பண்ணக்கூடிய செயல் தான், தினமும் பண்ணக்கூடிய செயல் தான் சன்னியாசியும் பண்றார். காலைல எந்திரிக்கிறார், பல்லை விளக்குகின்றார், குளிக்கின்றார், அவரும் ஏதோ கோயிலுக்கு போகின்றார், உணவு எடுத்துக் கொள்கின்றார், ஏதோ ஒரு வேலையை செய்கிறார், மறுபடியும் உறங்கிக் கொள்றார். இதுதான் நீங்களும் செய்றீங்க. அப்ப நீங்க சன்னியாசி இல்ல, ஒரு கோயில் இருக்கக்கூடிய சன்னியாசி ஆயிட்டார். எப்படி, என்ன வித்தியாசம்? அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த யோகம் அப்படின்ற வார்த்தை தான் வித்தியாசம். யோகம்ன்ற வார்த்தை என்ன? அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் பகவானுக்காக செய்கின்றார். பல்லை விளக்குவதே பகவானுக்கு முன்னாடி போய் நான் வந்து நல்ல தூய்மையான பல்குடன் நிற்க வேண்டும்ன்றக்காக விளக்குகின்றார். நாம் எதுக்காக விளக்குறோம்? நான் ஆபீஸுக்கு போனா எல்லாரும் உங்க பல்லு வந்து ஒயிட்டா இருக்கேன்னு காட்டுறதுக்காக விளக்குறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் என்ன பண்றேன்? தினம் வீட்டை சமைக்கிறேன். எதுக்காக சமைக்கிறேன்? நல்ல பதார்த்தங்களை அழகாக சாப்பிடணும், ஆனந்தமா இருக்கணும்னு சொல்லி நான் சமைக்கிறேன். அவர் என்ன பண்றார்? இந்த பதார்த்தங்களை பகவானுக்கு அர்ப்பணிப்போமா, பகவான் இந்த பதார்த்தங்களால் இன்பம் அடைவாரா, அவர் இன்பப்படுத்துவதற்கு இந்த பதார்த்தங்களை படைப்போமான்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றார். அதான் உங்களுக்கு அவருக்குள்ள வித்தியாசம். மூன்றாவது என்ன பண்றோம்? ஒரு ஆபீஸுக்கு போறோம். ஆபீஸுக்கு போனா என்ன பண்றோம் அப்படின்னா, நாம எப்படி சம்பாதிப்பது, எப்படி பணத்தை சேர்ப்பது, எதுக்காக? குடும்பத்தை பாதுகாப்பதற்காக. குடும்பம் எதற்காக தேவை? என்னுடைய புலன் திருப்திக்காக தேவை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் பண்ணக்கூடிய எல்லா செயல்களும் என்ன, கோயிலை கட்டுகின்றேன், பகவானுக்காக ஒரு ஸ்தாபனம் செய்கின்றேன், பகவானுடைய விஷயங்களை மக்களுக்கு சொல்கின்றேன், பகவானுடைய விஷயங்களை பற்றி மக்களுக்கு பேசுவதற்காக இந்த இடத்துக்கு போகின்றேன். அப்ப இது எல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா, பகவானுடைய செயல்கள் பகவானையே சுத்தி வேலை செய்து கொள்கிறார். அதுதான் யோகம்ன்ற வார்த்தைக்குரிய வித்தியாசம். இதுல இருந்து வரக்கூடிய கர்ம பலம் யாருக்கு போகின்றது? உங்களுக்கு போகின்றது, உங்க குடும்பத்துக்கு போகின்றது. அதுல இருந்து வரக்கூடிய கர்ம பலம் யாருக்கு போகின்றது? கோயிலுக்கு போகின்றது, அவருக்கு போகின்றது, பகவானுக்கு போகின்றது. அதே செயல், எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. டவுட்டெயிலிங் அவர் ஆக்ஷன். டவுட்டெயிலிங் அவர் ஆக்ஷன் என்ன? நாம செய்யக்கூடிய செயலை அவரை முன்னிலைப்படுத்தி செய்தால் அதுதான் சந்நியாசம். எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எந்த விஷயங்களையும் ஆர்வம் இல்லை, பகவானை முன்னிறுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் சந்நியாசம். அப்ப எவ்வளவு எளிமையான விஷயம், அது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, அதுதான் சன்னியாசின்ற அவனுக்குரிய முக்கியமான விஷயம். பொன் மீதும் பெண் மீதும் அவன் மேல் எந்த விதமான ஆர்வம் இல்லாமல் வாழ வேண்டும். முதல்ல இன்னைக்கு எப்படி இருக்கு? நான் சன்னியாசின்னு சொல்லிக்கொள்ள விஷயமே எதுக்காகனா, ஒரு பொன்னை சம்பாதிப்பதற்காக, ஒரு தங்கத்தை சம்பாதிப்பதற்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக. பெரிய பெரிய மடாதிபதிகள் எதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? ஏன்னா எனக்கு அப்பதான் பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வசதி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். அப்ப எப்படி சன்னியாசியா இருக்க முடியும்? முதல் பாயிண்ட் 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தை என்ன சொன்னார்? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்காயா பார்த்துக்கொள். 2வது, எந்த செயலை செய்தாலும் எனக்காக செய், இவன் தான் சன்னியாசின்ட்டார். அப்ப 2 டைரக்ட் A+A கண்டிஷன் A அண்ட் கண்டிஷன் B இருந்தா தான் சன்னியாசி. A மட்டும் இல்ல, B மட்டும் இருக்கு, அல்ல B மட்டும் இருக்கு, A மட்டும் இல்ல அப்படின்னா சன்னியாசி இல்ல. ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்கால பார்க்கணும், நிறைய இருக்காங்க பக்தர்கள், நண்பர்கள் இருக்காங்க, அவங்களாம் வந்து நான் தான் சன்னியாசி, பெரிய சுவாமிஜின்னு சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அவர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் கிருஷ்ணர் இல்லாத காரணத்தினால்தான் ஏதோ ஒரு வேறவான செயலை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வெறும் வந்து காவியுடைய அணிந்திருப்பார்கள், பகவான் பற்றி விஷயம் தெரியாது, பகவானுடைய செயல் ஈடுபடணும்னு தெரியாது. என்ன பண்ணுவார்கள்? ஏதோ ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணி கொண்டிருப்பார்கள். சேரிட்டி ஒர்க்னா என்ன? யாருக்காவது உணவு வழங்குவது, யாருக்காவது கல்வியை கொடுப்பது, பெரிய பெரிய ஸ்கூல்ஸை நடத்துவது, பெரிய காலேஜஸ் திறப்பது. இதுதான் வந்து சன்னியாசியினுடைய வேலையா? இல்லை. அதை பண்ணுவதற்கு 1000 பேர் இருக்கார்கள். சன்னியாசியுடைய வேலை என்ன? பகவானினுடைய விஷயத்தை புரிந்து கொண்டு பகவானுடைய விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் சன்னியாசியுடைய வேலை. யோகம், ஒரு பெரிய ஸ்கூலை திறப்பதனால என்ன யோகம் கிடைத்து விடப்படும்? பெரிய ஒரு உணவு விடுதியை திறந்து விட்டா என்ன யோகம் கிடைச்சிட போறது? அப்ப பகவானை முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் சன்னியாசி. இது 2மே டிக்கானாத்தான் அவன் சன்னியாசி நம்ம அழைக்க முடியும்ன்றது பகவத்கீதையினுடைய டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம், 6வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். அப்ப இது 2ம் புரிந்து கொண்டாலே போதும், யார் சன்னியாசி யார் சன்னியாசி இல்லைன்றதை நாம கண்ணுக்கு முன்னாடி தெளிவாக பார்க்க முடியும். யாரிடம் சரணடைய வேண்டும், யாரை வந்து மகானாக அருந்த வேண்டும், யாரை ஆச்சாரியராக பாவித்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அதையும் உன் கண்ணுக்கு முன்னாடியே பகவான் புரிய வச்சுட்டார். 6வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் 2வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா.